சசிகலா அவர்கள் வந்து புதுசாக வந்து கட்சி தொடங்கியிருக்காரு. கட்சி தொடர்பவர்கள் எல்லாமே என்ன செய்வாங்க, அவங்களுடைய கொள்கையை அறிவிப்பாங்க, கொள்கை கோட்பாட்டை அறிவிப்பாங்க. கொடியை வந்து முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க, கட்சி சின்னத்தையும் வந்து முன்னாடியே வாங்கிட்டாங்க போல இருக்கு. தென்னந்தோப்பு சின்னம் வாங்கிட்டாங்க, கட்சி பேரை சொல்லிட்டாங்க. அதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. இவங்க வந்து திமுக ஆட்சி வந்து ஓட ஓட வந்து விரட்ட போகிறாங்களாம். இது என்னம்மா நீங்கள் பேசுகிறீங்க? திமுக ஆட்சியை ஓட ஓட விரட்ட போகிறாங்களாம். 5 ஆண்டில் வந்து மக்கள் விரோத ஆட்சி நடக்குதான். மக்கள் விரோத ஆட்சி நடக்குதான். வந்து மக்கள் வரிப்பணத்தெல்லாம் வந்து கொள்ளடிச்சிட்டாங்களாம். இவங்க வந்து நல்லாட்சி கொடுக்க போகிறாங்களா? என்னம்மா ஏம்மா கொஞ்சம் வந்து மக்களை வந்து மக்களாக மதித்து பேசுங்கம்மா. பல ஆயிரம் கோடி வந்து லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்த வழக்கில் தான் நீங்கள் 18 வருஷம் அந்த வழக்கை இழுத்தடிச்சு நீங்கள் அந்த இதுலேருந்து தப்பிக்க முடியாமல் ஜெயிலில் போய் 4 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் வந்திருக்கீங்க. வந்து 1 வருஷம் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 வருஷம் வந்து 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இது வரைக்கும் என்ன ஏதுன்னு இல்லை. திரும்பி வந்து அந்த அதிமுக வந்து கைப்பற்றலாம் நினச்சிங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து இடம் கொடுக்கல. அவர் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக இருந்துட்டார். அதனால் வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து உங்களை விரும்புவாங்களா அப்படின்னா வந்து விரும்ப மாட்டாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ எம்எல்ஏ வளர்த்து விட்டுங்கிறீங்க, எவ்வளோ பேருக்கு மந்திரி பதவி வாங்கி கொடுத்துங்கிறீங்க. சின்னம்மாவுக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் நான் தான் செய்தேன், நான் தான் வழி நடத்தினங்கிறீங்க. அப்படி தான் திரைமறைவில் எல்லாம் நடந்ததுன்னு பேசிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளவு எம்எல்ஏவை வந்து உருவாக்கி விட்டீங்களே, ஒரு எம்எல்ஏ கூட உங்கள்கிட்ட சேரல. எவ்வளோ எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ கூட சேரல. ஏன் உங்கள்கிட்ட வந்து ஒரு எம்எல்ஏவும் சேரல? இப்போ முன்னாள் எம்எல்ஏ இருக்காங்க, சரி அதை விடுங்க, இருக்கிற எம்எல்ஏ விட்டுடுங்க. முன்னாள் எம்எல்ஏ இருக்காங்களா? அவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்களா? ஏன் ஒரு எம்எல்ஏ வரல? திருப்பி வந்து உங்கள்கிட்ட அடிமையாக இருக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்கம்மா. உங்களுடைய சொந்த பந்தன்னு உள்ளவங்க மட்டும்தான் உங்களை வந்து ஆதரிப்பாங்களே தவிர பாக்கி யாரும் வந்து உங்களை ஆதரிக்க மாட்டாங்க. திமுக பற்றி வந்து குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? திமுக குறை சொல்கிறதுக்கு என்ன யோக்கியதை இருக்குது உங்களுக்கு? நீங்கள் என்ன பாடுபடுத்துறீங்க? 91 2006 வந்து தமிழ்நாட்டை என்ன பாடுபடுத்தி வச்சுருங்க? இதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஜெயலலிதா மறைஞ்சிருந்தவங்களை பற்றி அமைதியாக இருந்தால் கூட நீங்கள் அதை மக்களை வந்து பேச வைக்கிறீங்க, நினைவுபடுத்துறீங்க. வந்து என்ன பண்ணீங்க? சுதாகர திருமணத்தில் என்ன பண்ணீங்க? எவ்வளோ அட்டகாசம் பண்ணீங்க 2 பேரும்? உங்களால் எத்தனை வந்து ஒரு நகைக்கடைக்காரனே வந்து செத்துட்டான்னு கேள்வி. எவ்வளோ பேர் வந்து உங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து நான் தான் வந்து காவந்து பண்ண போகிறேன், தமிழ்நாட்டை காவந்து பண்ண போகிறேன், திமுக விரட்டி அடிக்க போங்கிறீங்க. மக்கள் வந்து சிரிப்பாங்கம்மா நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு.